2024 குரூப் 4ல் கேட்ட இந்த கொஷினை பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தெரியும். ஓகே, ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கடைசி ஆப்ஷனை பார்க்காம நம்ம பாட்டுக்கு கொஷினையே சால்வ் பண்ணி போடுற மாதிரியான ஒரு கொஷினாக மிஸ் பண்ணிட்டோம். என்னென்னு பாருங்கள், ஏ மற்றும் பி அப்படிங்கிற இரு எண்கள் m/n அப்படிங்கிற விகிதத்தில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏபியினுடைய மீ போ மா என்ன, அதாவது ஏபி அப்படிங்கிற ரெண்டு நம்பர், இதுக்கான எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. அதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம், இது வந்து நீங்கள் வந்து எனி ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ mx டைம் இருக்கும், nx டைம் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் இல்லையா? 5:3 ரேஷியோ அப்படின்னு சொன்னால் 5x 3x டைம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம போடுவோம். அதோட ஒரிஜினல் வேல்யூ ரேஷியோ தான் 5:3 அப்படிங்கிற ரேஷியோ. ஸோ அதே மாதிரி mx nx அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு நம்பர் எடுத்தோம். ஸோ இதோட எல்சிஎம் என்னவாக இருக்கும், nx இதெல்லாம் சேர்ந்து தான் அதோடைய எல்சிஎம் இருக்கும். ஏன்னா 5×3 எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும் நமக்கு, 15 அப்படின்னு சொல்லுவோமா, 15xன்னு சொல்லுவோமா. அதே மாதிரி தான் இங்கே வந்து இது கோப்ரைமாக இருக்கும். mn ரெண்டு டிஃப்ரெண்ட் நம்பர். ஸோ mnx அப்படிங்கிறது அதனுடைய எல்சிஎம், சரிங்களா? mn அப்படிங்கிறது இதனுடைய எல்சிஎம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய எல்சிஎம் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் அப்படின்னு கேட்டால் இது கிடையாது இங்கே, ஏன்னா அப்படி கொடுக்கலாங்க ஆன்சர். ஸோ நம்ம mnxை நம்ம என்ன பண்ணலாம்னா, mxக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஸோ இது வந்து ஏவோட வேல்யூ. ஸோ ஏவோட வேல்யூ தான் என்னது mx, பியோட வேல்யூ என்னது nxன்னு எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள், இது பியோட வேல்யூ. ஸோ mxை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஏஎன் ஒரு ஆப்ஷனாக பார்க்கணும். இது வரைக்கும் பண்ணிட்டேன். இன்னொன்று யோசிக்கவே இல்லை, யோசிக்கிறதுக்கு அந்த இடத்துல வரல. இப்போ பி அப்படின்னா என்எக்ஸ் பதில் பின்னா m/b அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம். நான் இதை மட்டும் எழுதிட்டு பார்த்துட்டே இருக்கேன். ஆப்ஷன் அப்படின்னா இது ரெண்டும் வரும். இது ரெண்டும் தான் இதனுடைய எல்சிஎம், புரியுதுங்களா? இப்போ ரெண்டையும் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். MA இருக்கா, இல்லை. NB இருக்கா, அங்கே இல்லை. சரியா? MB இருக்கா, எஸ் MB இருக்கா. அப்போ இது வந்து ஈக்குவலாக இருக்கும். சரியா? மீ போ மா எதுனா MB. ஓகேங்களா? ஏபி வருமானா ஏபி வராது, அதுவும் ஆன்சர் இல்லை. ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்னா நம்ம ஒரு இடத்துல கவனிக்காமல் விட்டதுனால ஸோ இந்த ஆன்சரை நம்ம போட முடியல. ஸோ ஏஎன் மட்டும் நான் வந்து ஓகே எடுத்து செக் பண்ணிகிட்டு இருக்கேன். mx வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். பி எடுத்தால் அங்கே போய் ஆப்ஷனில் தேடணும்னு தெரில, நம்ம இங்கே யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்படி எடுத்தால் வருமா, இது எடுத்தால் வருமாட்டா, அங்கே ஆப்ஷனில் தான் பார்க்கணும். ஏன்னா அந்த கொஸ்டின் வந்து ஆப்ஷனில் அதுக்கு ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நம்ம இங்கே சால்வ் பண்ணி ஒரு ஆன்சரை கொண்டு வந்து அங்கே போய் நம்ம ஆப்ஷனில் இருக்கிறதாங்கிறத பார்த்து தான் நம்ம போட்டாகணும். டைவில் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே, டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டெஸ்டடாக நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி, அந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் யோசிக்கணும், அதுதான் விஷயம். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். நம்ம ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு வரும். அந்த டைமில் ஒரு கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தால் நம்மளால் சால்வ் பண்ணாமல் even ஈஸியாக கூட இருக்கலாம், நமக்கு ஸ்ட்ரைக் ஆகாமல் போயிடும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது அதனால தான் சொல்கிறது. ஓகே, ஸோ தேங்க்யூ. See you in the next video. இன்னும் சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.